Hello viewers, welcome back to Maggie's chemistry classes. In the presentation PGTRB Unit 5 chromatography topic அதில் இருந்து 2001 2019 வரை கேட்ட questions about 20 years questions வந்து கலெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறோம். Let us move into the question part. The first question is, in paper chromatography மொபைல் ஃபேஸ் லிக்விட், ஸ்டேஷனரி ஃபேஸ் சாலிட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இயர் வந்து பிஜிடிஆர்பி 2019, டிஆர்பி ஏஇஓ 2009, டிஆர்பி பிடி 2011. ஸோ 3 இயர் வந்து திருப்பி ரிப்பீட்டேஷனாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ அபவுட் பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் ஒரு பேப்பர் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், பியூர் செல்லுலோஸ் அண்ட் வாட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம பேப்பர் அப்படிங்கிறதுனால சாலிடு, ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம சாலிட் அப்படிங்கிறதுக்காக போகும். ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து லிக்விட் தான். இந்த இடத்துல stationary phase is the liquid. The water is trapped into the paper. Mobile phase அது சால்வெண்ட், மேக்ஸிமம் கேஸ் ஆர் சால்வெண்ட் தான் வரும். ஸோ இந்த கேஸில் நமக்கு நல்லா தெரிஞ்சது லிக்விட். ஸோ மொபைல் ஃபேஸ் லிக்விட்ஸ் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸ்டேஷனரி ஃபேஸ் தான் நம்ம வந்து இந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் சாலிட்னு கொடுக்கறதுக்கு போயிடும். ஸோ இன் திஸ் கேஸ் போத் த ஃபேஸஸ் ஆர் லிக்விட்ஸ். யுவர் ஆன்சர் இஸ் டி. செகண்ட் ஒன், டு சூஸ் எ சூட்டபிள் சால்வெண்ட் ஃபார் டிஎல்சி, த ஒன் விச் இஸ் யூஸ்லெஸ். ஸ்டால் ட்ரையாங்கிள், Van Timmer equation, Fourier series and Pascal triangle. Stars triangle. Thin layer chromatography, selection of solvent is very important one. If one knows the chemical nature of the solid, or solid to the chemical nature, it is possible to know the solvent by using the Stars triangle. The Stars triangle, mixture and elute and the S. இந்த மூணும் ஒரு ட்ரையாங்குலரில் இருக்கும். இந்த கண்டிஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரையாங்குலர் ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த மிக்சர் வந்து எந்த இதுக்கு வந்து நம்ம வந்து எல்யூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக்சர் டைரக்ஷன் கொண்டு போய் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சிட்டோம்னா சால்வெண்ட்டை செலக்ட் பண்ணிடலாம். எம் அப்படிங்கிறது இதில் நம்ம கொடுத்துருவது மிக்சர் இஸ் அ காம்போனன்ட் விச் இஸ் கோயிங் டு பி செப்பரேட்டட். அண்ட் இ அப்படிங்கிறது polarity of the solvent. And S is specify the necessary activity. இது வந்து polar to non-polar. இந்த சைடில் வந்து hydrophilic, this is lyophilic, solvent attracted water. Adsorbent activity இந்த சைடில் active, இங்கே வந்து inactive. அட்சார்பெண்டோட வேலை அட்சார்பெண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் வந்து நமக்கு ஹைட்ரோகார்பன் மிக்சராக இருக்குது. ஹைட்ரோகார்பன் மிக்சராக இருந்தால் ஹைட்ரோஃபிலிக் ஆர் லயோஃபிலிக், இட் இஸ் அ லயோஃபிலிக். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எம் அப்படிங்கிற இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், லயோபிலிக் கொண்டு வரேன். ஸோ பேஸ்ட் ஆன் தி கேரக்டர் லயோபிலிக் கொண்டு வரும்போது ஸோ அதனுடைய நியூ ஃபார்மேட்ஸ் எப்படி இருக்கலாம். ஸோ எம் வந்து இந்த செட் ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ நியூ பார்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது எம், அது எம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு வரக்கூடியது இ எலூட்டன். இந்த சைடு வந்து சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டியோடைய பார்ட், ஆக்டிவ் பார்ட்டாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா நமக்குடைய சால்வெண்ட் வந்து என்னதான் இருக்கணும், நான் போலார் சால்வெண்ட்டாக இருக்கணும். இது ஆக்டிவாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சால்வெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய ரொட்டேஷனுடைய லெவலை பொறுத்து, ஸோ இது வந்து நம்ம இம்மீடியட் ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய போலாரிட்டியை சால்வெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்டாகல்ஸுடைய ட்ரையாங்கிளுடைய அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் டு செலக்ட் த நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட் இன்வால்வ் இன் த குரோமோட்டோகிராஃபி டெக்னிக். அண்ட் வான் டிம்மர் ஈக்குவேஷன், இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த எஃபிஷியன்சி ஆஃப் தி செப்பரேஷன். அதில் எந்த அளவுக்கு வந்து நம்ம செப்பரேட் எஃபிஷியன்சியாக பண்ணலாம் அப்படிங்கிற ரிலேட்டட் ஒரு ஈக்குவேஷன். Fourier series இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் பாஸ்கல் ட்ரையாங்கிள்ன்றது வந்து இன்டென்சிட்டி வச்சு பார்க்கக்கூடியது. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ. Question number 3. In column chromatography, the decreasing order of substance to get adsorbed. ஸோ குரோமோட்டோகிராஃபியில் வந்து சப்ஸ்டன்ஸோட நேச்சர் கொடுத்துருக்குதுல, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அட்சார்ப் ஆகும், எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வீக் அட்சார்ப்ஸ் ஆகும் அப்படிங்கிறத டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஹையஸ்டாக வரக்கூடியது என்ன அப்படின்னா
For the reference, I have taken this book, that is Chromatography Methods, 5th edition, S.J. Smith. So it is found that the strength of adsorption, it is found that the strength of the adsorption of polar groups on polar compounds increases in the order. So strength of adsorption வந்து இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க, பேஜ் நம்பர் 122. ஸோ ஹைலி போலாராக நம்ம எடுத்துக்கூடிய குரூப் வந்து இங்கே ஆசிட். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது கண்டிப்பாக இதை தான் இருக்க முடியும், ஆசிட் தான். ஆசிட் அண்ட் தென் ஆல்கஹால், அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய 2 நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் டயால்கஹால் இருக்குது, அப்புறம் ஆல்டிஹைட் குரூப் வருது, லாஸ்ட்டில் ஹைட்ரோகார்பன் வருது. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் சி. ஸோ எந்த அளவுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சார்பிங் ஆர்டர். Question number 4, the partition chromatographic analysis of sample. The solvent front is 12 cm and the solute front due to components P, Q, R, S are respectively. 4 values. The correct order of RF value of the component. RF value of the partition chromatographic analysis is defined as the distance traveled by the solute divided by distance traveled by the solvent. RFF of P is equal to 12 divided by solute value 7.2 divided by 12. So in the values வந்து RFF of P கிடைக்கும். Then RFF of Q is equal to 5.4 divided by 12. RFF of R is equal to 4.8 divided by 12. RFF of S is equal to 6.6 by 12. So the highest RF value வரக்கூடியது இது first, then the second one, third one, fourth one. So first goes to P and second goes to the S and third goes to Q and R. So our answer is A. Question number 5, the number of theoretical plates N, retention time and baseline width of the chromatographic peak are related as. ஸோ ரீடென்ஷன் டைம் அப்படிங்கிறது டிஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேஸ் வித் ஆஃப் த குரோமட்டோகிராஃபிக் பீக் எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் தியரிட்டிக்கல் பிளேட்ஸ் இது எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னா தி காலம் செப்பரேட்டிங் எஃபிஷியன்சி. காலம் செப்பரேட்டிங் எஃபிஷியன்சி வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் இந்த இடத்துல, தட் இஸ் என் அப்படிங்கிற ஒரு டேர்மல் கொண்டு வரோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ டிஆர் டிவைடட் பை டபிள்யூ பி பவர் 1/2. ஸோ ஆன்சர் இதுதான் ரிலேஷன். ஸோ இதில் டிஆர் அப்படின்னா என்ன, டபிள்யூபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு குரோமோட்டோகிராமோட டைப் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டிடெக்டருடைய ரெஸ்பான்ஸு, இங்கே நம்ம டைம். மொபைல் பேஸில் லிக்விட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணக்கூடிய டைமை இதை எடுத்துக்கிட்டோம், தட் இஸ் டிஎம். ஸோ இன்ஜெக்ஷன் டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது. ஸோ இதில் இருந்து அது என்ன பண்ணும், அப்சார்ப்ஷனை வந்து அப்படியே எலிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கிறதா வச்சுக்கணும். இந்த பார்ட் நம்ம கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்தது. ஸோ திஸ் இஸ் கால்டு TR1 அண்ட் திஸ் பீக் இஸ் ஃபார் த TR2. இதுதான் அந்த பீக்கு. அந்த பீக்குக்கு வரக்கூடிய பேஸ் வேல்யூ இந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ வந்து தட் இஸ் பேஸ் வேல்யூ. இன்னொரு வேல்யூ அந்த பீக்கோட ஆஃப் ஹைட்டில் இருக்குது. இதை நம்ம எப்படி கொடுக்குறோம்னா W1/2 இந்த ஹைட்டில் வரக்கூடியது. இதுக்கு வந்து ஆஃப்னா இந்த இதுதான் W1/2. இந்த பேஸ் வேல்யூங்கிறது WB. இது பேஸ் வேல்யூ வித் ஆஃப் தி திஸ் குரோமட்டோகிராஃபிக் பீக். ஸோ இன்ஜெக்ட் பண்ண உடனேயே பர்டிகுலர் டைமில் டிடெக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஆர் இஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ். TR1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகுறது. இது செகண்ட் ஒன். இந்த 2 கிலோ டைம், இந்த இதுதான் நம்ம ரீடென்ஷன் ஆஃப் த டெஸ்டின் டைம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ். இட் இஸ் அ ரீடென்ஷன் டைம் ஆஃப் த செகண்ட் ஸ்பீசிஸ். அதே மாதிரி என் வச்சு நம்ம சொல்றது, என்னோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா என் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி, என் வந்து அதிகமாக இருந்தால் அதோட செப்பரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என் இஸ் ஹையர் ஃபார் த குட் செப்பரேஷன். என் வேல்யூ அதிகமாக இருக்கும். இதில் 2 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு வகையில் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, என் இஸ் ஈக்குவல் டு 5.55 இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படி எடுத்துட்டு டிஆர் W1/2. 1/2 அப்படிங்கிறது ஆஃப் ஹைட் வேல்யூ, அதோட ரூட் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரோம், ரிலேட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபார்முலாவில் இங்கே ரிலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ your answer is A வரக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 6, ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி RF. KD அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷியோ, RF அப்படிங்கிறது. RF நம்ம பார்த்தோம், இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த சென்டர் ஆஃப் த solid part and mobile base. So this statement is correct. And the distribution ratio in the partition chromatography, it is a relative solubility. The D is defined as a concentration of the stationary phase divided by concentration of the mobile phase. So this statement is correct. And here the RF is inversely related to D and cannot be greater than 1. RF it is a ratio of the distance moved by the solute upon solvent. Solvent value எப்பவுமே அதிகமாக இருக்கும். So denominator value அதிகமாக இருக்கிறதுனால RF value is less than 1. So it cannot be greater than 1. So this is also correct statement. And R and D is the inversely proportional. Okay. Larger the value of D. D வந்து concentration அதிகமாக இருந்தா the speeder will be the progress அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. So this is your incorrect statement. Okay, answer is B. Question number 7, increasing order of polarity of the functional group in the chromatography. So again the adsorption question மாதிரி கேட்டிருக்காங்க. So இதில் acid, amides, compounds கொடுத்துருக்கு. Polytechnic 2017 கேட்ட question. The reference base கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆசிட்க்கு வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த போலார் காம்பவுண்ட்ஸோட அப்சார்பிங் ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த குரூப் வச்சு நம்ம இதை என்ன பண்ணுறோம், ஆசிட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அமைட்ஸ் அண்ட் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், அதுக்கடுத்து ரெண்டாவது வரக்கூடியது சல்ஃபைட்ஸ் அண்ட் ஹேலைட்ஸ். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த ரெண்டில் ஆசிட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரெண்டு ராங் ஆயிரும். ஸோ இது ஆசிட்ஸுங்கிறது மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அதோடைய போலாரிட்டினால அது அப்சார்ப் ஆகும் அப்படிங்கக்கூடிய இதுதான் நமக்கு இதில் கேட்டிருக்கு. சில கேஸில் எலிட்டிங் பவர் ஆஃப் தி சால்வெண்ட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸில் நமக்கு வந்து எல்லாமே ஆர்டர் வந்து மாறி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8, அட் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மொபைல் ஃபேஸ் F, retention volume VR is related to the retention time by the relation. ஸோ இது பாலிடெக்னிக் 2017 கேட்ட கொஸ்டின். இதுவும் சேம் ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கிட்டோம், பேஜ் நம்பர் 24 இந்த VR அப்படிங்கிறது வந்து என்ன ஷார்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா திட் இஸ் வால்யூம் ஆஃப் தி மொபைல் ஃபேஸ். F எவ்வளவு வால்யூம், தட் இஸ் a volume of the mobile phase required to carry a band of component molecules through the system to the detector. ஸோ எவ்வளவு வால்யூம் வந்து மொபைல் பேஸ் வந்து அந்த டிடெக்டர் வந்து சென்சார் டிடெக்டர் வந்து தேவைப்படும், அந்த பேண்ட் வர்றதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த வால்யூம். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அந்த மூமெண்ட் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டதோ அது வந்து நமக்கு வர்றது TR. தட் இஸ் அ வால்யூம் ஆஃப் த மொபைல் ஃபேஸ் which enters into the stationary phase so that the absorption band is obtained. The time required for that is equal to TR. Okay. இப்போ இதோட ஸ்பீடு வேணும். அப்போ ஸ்பீடுங்கிறது வந்து நமக்கு என்னது FC, that is the flow rate. எவ்வளோ ஸ்பீடில் அது வந்து வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, that is if the flow of the rate of the mobile phase through the column FC is, then the return volume is calculated. அந்த டைமில் அந்த return volume எப்படி கால்குலேட் பண்ணுறோம், this is equal to TR, எவ்வளோ டைம் அண்டு அதோட ஸ்பீடு. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வால்யூம் கிடைச்சிருக்கு. ஸோ VR is equal to TR into FC அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் D. கிளியர். கொஸ்டின் நம்பர் 9, which one of the following is not a good adsorbent? So silica, charcoal, alumina, familiar one. So ammonia is your answer. Not good adsorbent, ammonia. So this is your question asked from PGTRB 2001. So ammonia adsorbent direct cut. RF value is always 0, 10, less than 1, greater than 1. So this is a question from PGTRB 2001 and school assistant examination 2001. இதில் கேட்டிருக்கு நமக்கு வந்து RF வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் மூவ் பை தி சொல்யூட். ஸோ இதை வச்சுக்கலாம். அடுத்தது சால்வெண்ட் எடுத்துக்கலாம். சால்வெண்டோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால தி RF இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. ஸோ ஆன்சர் இஸ் C. Question number 11, which of the following solvents have maximum eluting power? Water, acetone, chloroform and methanol. Question வந்து PGTRB 2012 and 13 கேட்டது. எலுட்டிங் பவர் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஸோ அதுக்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வரக்கூடியது ஹைட்ரோ கார்பன் வந்து லோயர் லெவலில் வந்துடும். ஸோ ஹெக்ஸேன் அதோட ஆர்டர், சைக்ளோ ஹெக்ஸேன், பென்சேன், டைக்ளோரோமீத்தேன், chloroform, ether, ester, methanol,
ethanol, acid and the water. So lower eluting power அப்படின்னு கேட்டால் hexane கொடுங்க, maximum eluting power கேட்டிங்கன்னா water கொடுங்க. So water is your answer. Knowledge based question. Next one, the ion exchange chromatography involves the distribution between the liquid, solid, gas அந்த மாதிரி கேட்டது. ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜ் பேசிஸில் வந்து செப்பரேட் ஆகிறது. டிஸ்பர்ஸ் ஃபேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் சாலிட், ஏதாவது ஒரு ரெசின் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்பர்ஸ் மீடியம் எடுத்துகிட்டு அந்த அயன்ஸை வந்து ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ லிக்விட். ஸோ சாலிட் லிக்விட் அப்படிங்கிறது வந்து இதோட ஸோ லிக்விட் சாலிட். It is based on the charge. Question number 13. The chromatography technique where the efficiency is greatly enhanced by low particle diameter. Column chromatography and HPLC. So, ரெண்டையும் compare பண்ணுறோம். Column chromatography along the stationary phase, the mobile phase is poured into it. High pressure liquid chromatography, அதில் அந்த ஸ்டேஷனரி ஃபேஸில் இந்த மொபைல் ஃபேஸை நம்ம என்ன பண்ணுறோம், பம்ப் அவுட் பண்ணுறோம். ஸோ அது வந்து அந்த ஸ்டேஷனரி ஃபேஸ் மேலே பம்பிங் ஆகுது. ஒன்று ஒரு ப்ராசஸ் வந்து பம்பிங். இன்னொன்று வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கணும். பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது அதோடைய டயமீட்டர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட அப்சார்ப்ஷன் பவர் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்சார்ப்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குரோமோட்டோகிராஃபி டெக்னிக் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். So the chromatography technique where the efficiency is greatly enhanced by low particle diameter is known as the HPLC. It is high pressure. இந்த Pங்கிறது வந்து நம்ம ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம், ஹை ப்ரெஷர்னு கொடுக்கலாம், அல்லது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலி இட் இஸ் known as high pressure liquid chromatography. The answer is C. 14. The non-volatile substances including inorganic ions and thermally unstable materials can be studied by using the technique. That is high pressure liquid chromatography or high performance liquid chromatography. Your answer is A. So, இதுலயும் அதே மாதிரி inorganic ions and thermally unstable materials can be studied. So, question from Polytechnic TRB 2012. Question number 15. In paper chromatography, the stationary phases. So, it is question from Diet Lecture 2008. பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அப்படிங்கிறது பேப்பர், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது பேப்பர், இட் இஸ் கவர்ட் வித் செல்லுலோஸ் ஆர் சிலிக்கா ஜெல். ஸோ இது வந்து அதை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து ஸ்ட்ரிப் பேப்பர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வாட்டர் வந்து நமக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் ஆக்ட் பண்ணோம். ஸோ இட் இஸ் அ லிக்விட். ஸோ இந்த கேஸில் அலுமினா, சிலிக்கா, மெக்னீஷியா ரெண்டுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ். ஸோ செல்லுலோஸ் ஆர் தி சிலிக்கா ஜெல். Your answer is D. Question 16. The basis for analysis of the gas chromatography. TRB DO 2008 ல question. Analysisல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது that is the retention time. Retention factor வந்து column chromatographyல யூஸ் பண்ணக்கூடியது. Gas chromatographyல வந்து நமக்கு வந்து retention time அப்படிங்கிற factor வந்து யூஸ் பண்றோம். That is B. Question number 17. The efficiency of separation by HPLC, high performance liquid chromatography, mainly depends upon. ஸோ நம்ம வந்து அதை வந்து பம்பிங் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ். இன்னொன்று ஸ்டேஷ்னரி ஃபேஸஸ் வந்து என்ன பண்ணுறோம், சாலிட் ஃபார்மில் பவுடர் ஃபார்மில் எடுத்துடுறோம். ஸோ இன்னொன்று வந்து இதை வந்து நம்ம பம்பிங் பண்ணுறதுக்கு அதனுடைய போலார் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைல் ஃபேஸினுடைய இதை பொறுத்து இட் இஸ் பம்பிங். ஸ்டேஷ்னரி ஃபேஸை பொறுத்து அதோட டயமீட்டர் சைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஒரு ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 18. In the separation of mixture of GLC, gas liquid chromatography, best results can be obtained when the compound to be separated is in the DAS phase. ஸோ இங்கே வந்து கேரியர் வந்து மொபைல் பேஸில் வந்து நமக்கு வந்து கேஸ் வந்து வரும். ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து லிக்விடாக வச்சுருக்கிறோம். ஸோ அது வந்து when the compound to be separated is soluble in the liquid phase. ஸோ அது வந்து நல்ல சாலிபிலிட்டியில் இருக்குது. சாலிபிலிட்டி நேச்சரை பொறுத்து தான் அது என்ன பண்ணணும், நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் C. Question number 19. The chromatographic technique is used in the separation of small sample of mixture use பண்ணலாம், amino acids, pigments, so all of this அப்படிங்கிறது இதோட. So answer is D. The carrier gas used in GLC, gas liquid chromatography. The questions from TRB AEO 2012. Gas chromatography வந்து carrier gas யூஸ் பண்ணுறது ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான்.
ஸோ இனர்ட் கேஸ் யூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. In TLC, the stationary phase is paper, gelatin coated silica gel, solvent, all of this. Thin layer chromatography. So paper use பண்ண முடியாதுல. Gelatin coated silica gel, அது நம்ம பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Solvent வந்து water யூஸ் பண்ணலாம். So the answer is all of this. Question number 22. The adsorbent used in column chromatography. So magnesium oxide, magnesia, and silica use ஆகும். So Kieselguhr and all of this is your answer. Then question number 23. Lanthanides are separated by. Lanthanides வந்து நமக்கு வந்து சேம் சைஸ் இருக்கும் அயன்ஸ் வந்து. ஸோ அதனால் ஈஸியாக ஒரு அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோட்டோகிராஃபி மெத்தடில் அதை என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ your answer is A. Question number 24. The color that is produced when iodine is used to identify the spots in TLC plates. TRB PRT 2007 I got a question. So நமக்கு ஆன்சர் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான் இது. So your answer is brown in color. Okay. So this is the end of this presentation. I hope that it is useful to you. Thank you for watching.